பாவமும் தோஷமும் நீங்கக்கூடிய நேரம் வரும்பொழுது தான் நம்மால் திருக்கோடிக்காவல் தலத்துக்குள்ளாரே வர முடியும். மேலும் திருக்கோடிக்காவல் தலத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய கோடீஸ்வரரை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு யம பயம் கிடையாது. இந்த தலத்தில் யமனோட கை மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும். யமனுக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா பாலசனி காணப்படுவார். மேலும் சூரிய பகவான் அனுதினமும் பிரதோஷ பூஜை ஆற்றுகின்ற தலமாகவும் இந்த ஆலயம் காணப்படுது. சூரிய பகவான் பிரதோஷ பூஜை ஆற்றுகின்ற நேரத்தில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரே பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானோட பணியை ஏற்று செய்கிறதா சொல்லப்படுது. அதனை விளக்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரோட கண்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தீபாரதனை காமிக்கும் பொழுது சிவப்பு வண்ணத்தில் ஒரு ஜோதி காணப்படும். தீபாரதனை காட்டக்கூடிய நேரத்தில் இந்த தலத்தில் பைரவரோட கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஜோதியை நாம் தரிசனம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய தரித்திரங்கள்லாம் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். மேலும் இந்த சொர்ணாகர்ஷண பைரவருக்கு நேர் எதிரில் கஜலட்சுமி அன்னை காணப்படுறதுனால ஒரு மனிதனுக்கு லௌகீக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்த அனைத்து விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் சொர்ணாகர்ஷண பைரவர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தலத்தில் பௌர்ணமியில் வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு சித்திக்கும். 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி மற்றும் வைகாசி விசாகம் வரக்கூடிய நாளில் இந்த தலத்துக்கு சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சொர்ணாகர்ஷண பைரவர் மற்றும் சொர்ண பைரவியை வழிபாடு செய்துக்கிறோம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பொன் பொருள் ஆபரண சேர்க்கை நல்ல வீடு ஆகியவை அமையும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆலயம் சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனல் சார்பாக உருவாகியுள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஆன்மீக யாத்திரையில் வருகின்ற 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை நாம் தரிசனம் செய்கின்ற அந்த ஆலயங்களோட விவரங்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். வருகின்ற 31/5/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து இந்த ஆன்மீக யாத்திரை தொடங்கும். இந்த யாத்திரையில் மொத்தம் 8 ஆலயங்கள் நாம் தரிசனம் செய்கின்றோம். இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2500. இந்த யாத்திரைக்கான பயண கட்டணத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய ஏசி வேன், காலை உணவு, மதிய உணவு, குடிப்பதற்கு மினரல் வாட்டர், மாலை டீ அல்லது காப்பி வழங்கப்படும். காலை 6லிருந்து 6:10 மணிக்குள்ளார திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து அந்த ஆன்மீக யாத்திரை தொடங்கி கும்பகோணத்துக்கு முன்பு இருக்கக்கூடிய உணவகத்தில் உணவு எடுத்துக்கொண்ட பிறகு கொட்டையூர் திருத்தலத்துக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய கோடீஸ்வரரை நாம் தரிசனம் செய்கின்றோம். இந்த தலத்துக்குள்ளார நம்ம அடி எடுத்து வைத்தாலே நம்மளோட புண்ணிய பலன்கள் கோடி மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பந்தாடு நாயகி அன்னியை வழிபாடு செய்யலாம். குறிப்பாக கால்பந்து துறையில் சிறந்து விளங்குறதுக்காக இந்த தலத்தில் வழிபாடு செய்யலாம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா கோடீஸ்வரர், கோடி விநாயகர், கோடி முருகர், கோடி சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்குள்ளே பாவம் செஞ்சவங்களே வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பாவங்கள் கோடி மடங்காக பெருகிடும் அப்படின்னு சொல்லி பயந்து இந்த ஆலயத்துக்குள்ளார பாவம் செஞ்சவங்களே வரமாட்டாங்க, புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் வருவாங்க. ஆனால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பந்தாடு நாயகி அன்னை பார்த்தோம் அப்படின்னா பாவம் செய்தவர்கள் இந்த ஆலயத்துக்குள்ளார வந்தாலும் அவங்க செய்த பாவத்தை பந்தாடுற மாதிரி ஆடி புண்ணிய பலன்களை கோடி மடங்காக கொடுக்கறதா சொல்லப்படுது. இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கொட்டையூரில் அருள் பாலிக்கக்கூடிய கோடீஸ்வரர் ஆலயத்தை நமது ஆன்மீக யாத்திரையில் முதல் தலமாக நாம் தரிசனம் செய்கின்றோம். கொட்டையூர் கோடீஸ்வர ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு திருவிசநல்லூர் சென்று அந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவயோகிநாதரை நாம் தரிசனம் செய்கின்றோம். இந்த தலம் பெண் சாபத்தை நீக்கக்கூடிய தலமாக காணப்படுது. மேலும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் காணப்படுது. இந்த தலத்தில் சதுர்கால பைரவர் அருள் பாலிக்கிறாரு. அந்த சதுர்கால பைரவரை பற்றி பார்க்கலாம். சதுர்கால பைரவரில் மொதல் பைரவர் ஞானகால பைரவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த பைரவருக்கு அருகில் குரு பகவான் காணப்படுறாரு. திரேதாயுகத்துக்கு அதிதேவதையாக இந்த பைரவர் காணப்படுறாரு. தர்மம் மற்றும் ரிக்வேதத்துக்கு இந்த பைரவர் அதிதேவதையாக காணப்படுறாரு. 1 வயதிலிருந்து 30 வயதுக்குள் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் நீங்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஞானகால பைரவரை வழிபாடு செய்யலாம். அதற்கு அடுத்ததாக 2வதாக இருக்கக்கூடிய சொர்ணாகர்ஷண பைரவரோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பொன் பொருள், நல்ல மனைவி, வீடு, லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான இன்பங்களும் நமக்கு சித்திக்கும். மேலும் இந்த சொர்ணாகர்ஷண பைரவருக்கு நேர் எதிரில் கஜலட்சுமி அன்னை காணப்படுறதுனால ஒரு மனிதனுக்கு லௌகீக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அந்த அனைத்து விதமான தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் சொர்ணாகர்ஷண பைரவர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. திரேதாயுகத்துக்கு இந்த பைரவர் அதிதேவதையாக காணப்படுறாரு. யசூர் வேதத்துக்கு அதிதேவதையாக இந்த பைரவர் காணப்படுறாரு. 31 வயதிலிருந்து 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சொர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது
31 வயதிலிருந்து 60 வயதிற்குள் லௌகீக வாழ்க்கைக்கு வந்து என்னென்ன தேவையோ தேவைப்பட்ட அனைத்தையும் வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அடுத்ததாக 3வதாக அருள் பாலிக்கக்கூடிய உன்மத்த பைரவரோட சிறப்புகள்லாம் பார்க்கலாம். மனிதனோட கர்ம வினைகளை வந்து நிர்ணயம் செய்யக்கூடிய பைரவராக இவர் வந்து காணப்படுறாரு. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய உன்மத்த பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சத்ரு தொல்லைகள்லாம் நீங்கும், வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வியாதிகளால் வந்து மனிதர்கள் அவதிப்படுறாங்க அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உன்மத்த பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சத்ரு தொல்லை வியாதி அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் வந்து இந்த பைரவர் வந்து துவாபர யுகத்துக்கு வந்து அதிதேவதையாக வந்து காணப்படுறாரு. 61 வயதிலிருந்து 90 வயதுக்குள் இருக்கக்கூடியவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய பைரவராக இவர் வந்து காணப்படுறாரு. அடுத்ததாக 4வதாக இருக்கக்கூடிய யோக பைரவரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து 91 வயதிலிருந்து 120 வயதுக்குள் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய பைரவராக காணப்படுறாரு. மனிதர்களுக்கு தேவையான முக்தி அப்படிங்கிற அந்த ஞான நிலையை வந்து வழங்கக்கூடிய பைரவராக இவர் வந்து காணப்படுறாரு. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த யோக பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து முக்தி வந்து சித்திக்கும். மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய உன்மத்த பைரவருக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து காணப்படுறாரு. இப்போ வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சதுர்கால பைரவரோட சிறப்புகள்லாம் பார்த்துட்டோம். இந்த தளத்தில் 700 ஆண்டுகள் பழமையான சூரிய கடிகாரம் வந்து காணப்படுது. ரிஷபராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய திருவிசநல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய சிவயோகிநாதர் ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு கடகராசி மற்றும் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நண்டாங்கோயில் சென்று அந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கற்கடேஸ்வரரை வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து சாபம் பெற்ற கந்தர்வன் வந்து நன்றுருவத்தில் வழிபாடு செய்து சாப விமோசனம் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் கடகராசிக்குரிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான நோய்களும் நீங்கும். இந்த தளத்தில் வந்து 2 அம்பாள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நண்டாங்கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய கற்கடேஸ்வர ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு நண்டாங்கோயிலுக்கும் திருவிசநல்லூருக்கும் இடையில் அமைந்துள்ள சொர்ணாகர்ஷ்ண பைரவர் ஆலயத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்திருக்கின்றோம். இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைரவர் மற்றும் பைரவி, அதாவது சொர்ண பைரவர் மற்றும் சொர்ண பைரவி கற்பக விருட்ச மரத்துக்கு கீழ் அமர்ந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் வந்து பக்தர்களுக்கு வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் காணப்படுறாங்க. மேலும் இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வடுக பைரவரும் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தளத்துக்கு சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சொர்ணாகர்ஷ்ண பைரவர் மற்றும் பைரவியை வந்து நாம் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தளத்தில் வந்து பௌர்ணமியில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி மற்றும் வைகாசி விசாகம் வரக்கூடிய நாளில் இந்த தலத்துக்கு சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சொர்ணாகர்ஷ்ண பைரவர் மற்றும் சொர்ண பைரவியை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது பொன் பொருள் ஆபரண சேர்க்கை நல்ல வீடு ஆகியவை வந்து அமையும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. திருவெசநல்லூரில் அருள் பாலிக்கக்கூடிய சொர்ணாகர்ஷ்ண பைரவர் ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு கஞ்சனூர் கோட்டூர் அகரகாரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி நாராயணர் ஆலயத்துக்கு வந்து செல்கிறோம். இந்த தலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாம்பு பஞ்சாகம் தோன்றிய தலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணன் மற்றும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் வந்து சிறந்து வழங்கலாம். அதே மாதிரி ஆடிட்டர்கள் வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்களோட தொழிலில் வந்து சிறந்து வழங்கலாம். கோட்டூரில் அருள் பாலிக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய கீழ சூரியமலை தலத்துக்கு சென்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வர ஆலயத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். சூரிய பகவான் சூரியனார் கோயிலில் வந்து தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கின பிறகு இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரரை வந்து வழிபாடு செய்து இழந்த ஒளி பிரகாசத்தை வந்து மீண்டும் பெற்ற தலமாக காணப்படுது. மேலும் வந்து சூரிய பகவான் அனுதினமும் வந்து பிரதோஷ பூஜை வந்து ஆற்றுகின்ற தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சூரிய பகவான் பிரதோஷ பூஜை ஆற்றுகின்ற நேரத்தில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரே பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானோட பணியை வந்து ஏற்று செய்கிறதா சொல்லப்படுது. அதனை விளக்கக்கூடிய அமைப்பில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய பைரவரோட கண்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தீபாரதனை காமிக்கும் பொழுது சிவப்பு வண்ணத்தில் வந்து ஒரு ஜோதி வந்து காணப்படும். தீபாரதனை காட்டக்கூடிய நேரத்தில் இந்த தலத்தில் பைரவரோட கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய ஜோதியை நாம் வந்து தரிசனம் செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய தரித்திரங்கள்லாம் நீங்கி சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். மேலும் இந்த ஆலயத்தோட பிரகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வில்வ மரத்தோட நிழலில் 6 விரல் மகாலட்சுமி வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய 6 விரல் மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் நீங்கி வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை வந்து நிம்மதியாக வந்து நடத்துறதுக்கு தேவையான செல்வங்கள் வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கிடைக்கும். சூரிய பகவானுக்கே இழந்த ஒளியை வந்து மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பித்ருதோஷ நிவர்த்தி தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் காலையில் சூரியன் உதயமானதிலிருந்து மாலை சூரியன் அஸ்தமனம் ஆகும் வரை
தினமும் சூரிய பகவான் தனது ஒளிக்கதிர்களால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரரை வந்து தரிசனம் செய்கிறதா ஐதீகம். எத்தனையோ சிவாலயங்களில் பார்த்தோம் அப்படின்னா மாசத்துல 2 நாள் 3 நாள் அப்படின்னு வந்து சூரிய ஒளி வந்து சாமி மேலே படுறத பார்த்துருப்போம். ஆனால் இந்த தலத்தில் வந்து காலையில் சூரியன் உதயமானதுலேருந்து அஸ்தமனம் ஆகும் வரை தினமும் வந்து சூரிய பகவான் வந்து தனது ஒளிக்கதிர்களால் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு. மேலும் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் சூரிய பகவான் எவ்வளோ ஒளிக்கதிர்களை வந்து வழங்கணும் அப்படிங்கிற அந்த ஆற்றலை வந்து இங்கே இருக்கக்கூடிய சூரிய கோடீஸ்வரர் மூலமாகவே வந்து பெறுறாரு. சூரிய தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாகவும் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஐப்பசி மாதம் பிறந்தவர்களோட ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து நீசமாக இருப்பார். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில் வந்து சூரிய கோடீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். கீழ சூரியமலை சூரிய கோடீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு ஆடுதுறை சென்று அங்கே வந்து மதிய உணவை வந்து நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆடுதுறையில் மதிய உணவு முடித்த பிறகு மேல திருமணஞ்சேரி என்று அழைக்கக்கூடிய எதிர்கோள்பாடி சென்று அந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஐராவதேஸ்வரரை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். பெண் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல வரன் அமைய வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நாம் பெற்று வைத்திருக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு வந்து வரன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரரை வழிபாடு செய்து அர்ச்சனை செய்த பிறகு பெண்களுக்கு வந்து வரன் பார்க்கும் பொழுது நல்ல வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, ஆண் பிள்ளைகளுக்கும் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல வரன் அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. எத்தனையோ பேர் எங்களுக்கு வந்து 30 வயசாயிருச்சு 40 வயசாயிருச்சு இன்னும் திருமணம் கைகூடவில்லையே அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஆண்கள் வந்து ஏங்குவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும். மேலும் ஐராவத யானை இங்கே வந்து வழிபாடு செய்து சாப விமோசனம் பெற்ற தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நம்பிக்கையோடு இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வழிபாடு செய்ய வேண்டிய தலமாகவும், திருமணம் செய்து கொண்ட பிறகு அதாவது வந்து நம் பெண் குழந்தையை வந்து திருமணம் செய்து கொடுத்துருப்போம். அந்த வீட்டில் வந்து மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சம்மந்தி வீட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்களை வந்து நீக்கக்கூடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேல திருமணஞ்சேரியில் அருள் பாலிக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு திருக்கோடிக்காவல் சென்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோடீஸ்வரரை வந்து நாம் வந்து தரிசனம் செய்கின்றோம். பாவமும் தோஷமும் நீங்கக்கூடிய நேரம் வரும்பொழுது தான் நம்மால் வந்து திருக்கோடிக்காவல் தலத்துக்குள்ளாரே வர முடியும். மேலும் திருக்கோடிக்காவல் தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கோடீஸ்வரரை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு வந்து யம பயம் வந்து கிடையாது. இந்த தலத்தில் யமனோட கை மற்றும் கால்கள் வந்து கட்டப்பட்ட நிலையில் இருக்கும். யமனுக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா பாலசனி வந்து காணப்படுவார். யமனோட கைகள் மற்றும் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அவருக்கு வந்து இந்த ஊரில் வேலையே இல்லாதனால இந்த ஊரில் பார்த்தோம் அப்படின்னா இடுகாடே வந்து கிடையாது. இந்த ஊரில் யாராவது மரித்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள இடுகாட்டுக்கு தான் எடுத்து சொல்லுவாங்க. மேலும் வந்து இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இறுதி காலத்தில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய மரணம் வந்து உடலை வருத்தாமல் ஏற்படும். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் இந்த தலத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களோட அந்த தலையெழுத்தை வந்து திருத்தி எழுதுவார். அதாவது வந்து தனது கையில் இருக்கக்கூடிய அந்த ஏட்டில் வந்து நல்ல ஏடாக வந்து நம்மளோட தலையெழுத்தை வந்து எழுதுவார். நம்ம வந்து பாவங்கள் செய்திருந்தாலும் திருக்கோடிக்காவல் தலத்தோட மண்ணை மிதிச்சாலே நம்மளோட தலையெழுத்தை வந்து நல்ல விதமாக திருத்தி சித்திரகுப்தர் வந்து எழுதுவார். இந்த தலத்தை தரிசனம் செய்தவர்களுக்கு வாழும் காலத்தில் யம பயம் கிடையாது. வாழ்க்கைக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பிறவா நிலை என்னும் முக்தி வந்து கிடைக்கும். கோடி மடங்கு புண்ணியத்தை வந்து வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் திருக்கோடிக்காவல் தலத்தில் வந்து கோடீஸ்வரர் வந்து காணப்படுறாரு. மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் ஆழ்வார்களுக்கு வந்து வெங்கடாஜலபதியாக வந்து புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையில் வந்து காட்சி அளிச்சிருக்காங்க. பாவமும் தோஷமும் நீக்கக்கூடிய திருக்கோடிக்காவல் ஆலயத்தை வந்து நமது மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஆன்மீக யாத்திரையில் வந்து தரிசனம் செய்கின்றோம். திருக்கோடிக்காவல் தலத்தை தரிசனம் செய்து முடித்த பிறகு மாலை தேநீர் அல்லது காஃபி அருந்திய பிறகு திருச்சி ரயில் நிலையத்தை சுமார் 9:30 மணி வாக்கில் வந்து நாம் வந்து சென்றடைவோம். இந்த ஒரு நாள் ஆன்மீக யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2500. இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 9655896987 அப்படிங்கிற அந்த ஜிபே எண்ணில் இந்த யாத்திரைக்கான பயண கட்டணம் ரூபாய் 2500 செலுத்தி இந்த யாத்திரையில் வந்து கலந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஆலயங்களை வந்து தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து மீண்டும் நமக்கு வந்து கிடைக்காது. சக்தி வாய்ந்த மிகவும் அபூர்வமான 8 ஆலயங்களை வந்து மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் ஆன்மீக யாத்திரையில் வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். நமக்கு நல்ல காலம் பிறந்து பாவமும் தோஷமும் நீங்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த 8 ஆலயங்களையும் தரிசனம் செய்ய முடியும் அப்படிங்கிறது சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. அதனால் கொட்டையூர் கோடீஸ்வரர் ஆலயத்திலிருந்து திருக்கோடிக்காவல் கோடீஸ்வரர் ஆலயம் வரை செல்ல இருக்கக்கூடிய இந்த யாத்திரையில் வந்து
பங்கு பெற்று எல்லாம் வல்ல இறைவனோட அருளை வந்து பெறுமாறு கேட்டுக்கிறேன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.